சில பேர் பார்த்தீங்கன்னா பெத்த தாய் தகப்பனே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, கூமுட்டைங்க. அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு கூமுட்டைங்க, நான் பெரிய படிப்பு படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய வெளியில் இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு சினிமா நடிகர், யாரோ ஒரு தலைவர்களுக்காக அவங்க பின்னாடி பைக் எடுத்துகிட்டு ஓடுறது, வீலிங் பண்ணுறது, போதையை போட்டு எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு கீழே கிடக்கிறது, கூட்ட நெரிசல், அந்த கூட்டத்தை ஒட்டச்சிக்கிட்டு, அந்த தடுப்பெல்லாம் போட்டு ஒட்டச்சிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, தலைவான் கத்திக்கிட்டு, தேட்டர் வாசலில் காலையிலே அவ்வளோ கற்று பால் அபிஷேகம் பண்ணுறது, போஸ்ட் மரத்தில் மேலே ஏறி நிற்கிறது, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பெத்த குழந்தைகளோட விட்டுட்டு சில பேர்லாம் போய் அங்கே கூட்டத்தில் நிற்கிறது, இல்லை பெத்த குழந்தைகளை கூட்ட நெரிசலில் கொண்டு நெருக்க வைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நான் ஒரே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு சினிமா நம்ம பார்க்க போகிறோம், நம்மளுடைய பணத்தை போட்டு தான் அந்த சினிமா பார்க்குறோம். அவங்க இல்லைப்பா நீங்கள் யாரும் பணம்லாம் கொடுக்க வேணாம், என்னுடைய படத்தை பாருங்கள், உங்களுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சினிமாக்கள் எதுவும் இருக்கா? இல்லை. நல்லா சம்பாரித்த பெரிய பெரிய நடிகர்கள் அந்த வேலையில் பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியலாக இருக்கட்டும், அந்த அரசியலில் நம்மளுடைய உரிமை, ஓட்டு உரிமையை நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய வரிப்பணத்தை அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்து நமக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, என்னுடைய வரிப்பணத்தை நான் சம்பாரித்து எனக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய நான் வரியாக கொடுக்குற பணத்தில் சம்பளமாக கொடுத்து, அது எனக்கு ஏதாச்சும் அந்த பணத்துலேருந்து எனக்கு அந்த வரி பணத்துலேருந்து எனக்கு ஏதாவது செய், பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடு, அது கட்டி கொடு, இது கட்டி கொடு, ரோடு வசதி செஞ்சு கொடுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நம்ம சம்பளத்தை கொடுத்து தான் நம்ம பண்ணுறோமே தவிர நீ ஃப்ரீயாக பண்ணி இல்லை உங்கள்கிட்ட பணத்தை செய்யணும்னு நம்ம சொல்லலை. ஏன் அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ ஒரு இது தெரியல. நம்ம கூட்டமாக இருக்கா வந்துரு, அவ்வளோதான். கூட்டல் நெரிசலில் போய் நின்று கத்தி 6 மணி எதுக்கு எனக்கு புரியவே இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நீ என்ன வேணால் பண்ணு. ஏன்னா நாளைக்கு நீ எங்கேயோ உளுந்து கிடந்தா கூட உடையாருவான். ஆனால் இப்படி போய் நீ மாட்டிக்கிட்டு உளுந்து கிடந்து மண்டடி ஏதோ ஒன்று அடிபட்டு உயிரே போயிருந்தா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? யாராச்சும் பண்ணுவாங்களா? அந்த இடத்துக்கு நீ போனால் கூட ஏன் இந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்கலான்னு பல பேர் திட்ட தான் செய்வோம். உன்னுடைய தன்மானத்தை நீ அந்த இடத்துல விட்டு குப்பையில் போட்டுற மாதிரி, உன்னோட தன்மானத்தை தூக்கி குப்பையில் போட்டுற மாதிரி தேவையே இல்லை. நம்ம எல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா இடங்களையும் நம்ம கொடுக்குறோம், அவங்க நீ நமக்கு அதை வேறு மாதிரி இலவசங்களை அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட மேக்கப் பண்ணி நம்ம மைண்ட் வாஷ் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அவங்களுடைய வரிப்பணம் தானே தவிர அவங்களோட பணத்தை யாரும் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு சில விஷயங்களை சொல்வேன். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்கன்னா மக்களின் வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுன்னு போகிறது கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி எல்லா இடங்களையும் போட்டால் தான் மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வரும். சினிமாவும் அப்படித்தான். சினிமாவில் எந்த நடிகரும் பெரிய அளவுக்கு ஒரு இளைஞர்களை ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு போதை இல்லாத ஒரு விஷயங்களை கொண்டு போய், இல்லை ஒரு நல்லா படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணுங்கிற அளவுக்கு மோட்டிவ் பண்ணி எந்த ஒரு நடிகரும் கொண்டு போகவே இல்லை. சும்மா அப்படி அவங்க திரைப்படங்கள் எல்லாமே எல்லா காட்சியிலையுமே காட்டிடுறாங்க. என்ன சொல்கிறது, எந்த இளைஞர்களையுமே திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு 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 நல்ல ஒரு நடிகர் வரலன்னு இன்னமும் நான் வருத்தப்படுறேன். பண்ணலாம், ஒரு நல்லா சம்பாரிச்சிட்டோம், சரி இனிமேல் நம்ம இருக்கக்கூடிய ஒரு படங்களாச்சும் ஒரு விவசாயத்துக்கு நல்லா இருக்கட்டும், இல்லை இந்த போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம். எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நான் ஒரு நாளில் முடிஞ்ச ஒரு போதை இல்லாத ஒரு 4 மனுஷனை உருவாக்கு. போதை அடிக்கிறானா அவனை திருத்து, ஒரு 4 குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் போதையை போட்டு போனால் என்ன பண்ணுவான், ஆக்சிடென்ட் பண்ணுவான், 4 பேர் வம்பழுப்பான், அடிப்பான், உதப்பான், இவன் குடும்பமும் கெட்டு போயிடும், குழந்தையோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நம்ம ஒருத்தனை திருத்தினா கூட எத்தனையோ பேரோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். நான் முன்னாடியெல்லாம் அந்த உதவி பண்ணுறது தான் நம்ம சொல்லுவேன். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக தெரியுது. ஒரு போதை இல்லாத ஒரு மனிதனை உருவாக்குறது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக நினைக்கிறேன். ஏன்னா போதை அந்தளவுக்கு குடும்பங்கள், நிறையா குடும்பங்களை சீரழிக்குது. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை குடும்பங்கள் ஆனால் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. நம்ம அவனை திருத்திட்டோன்னா எத்தனையோ குடும்பம் தப்பிச்சுக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. சும்மா அவங்க தன்மானத்தை விட்டுட்டு அதாவது ஒரு போதையில் தான் தெரிகிறாங்க எல்லாமே. அவங்க சினிமாவில் பண்ணுற விஷயங்களை வச்சு, சில பேர் பேசுகிறத வச்சு அப்படியே போதையிலே தெரியும். கொஞ்சம் நேரம் உட்காந்து உணர்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை. இப்போ நான் சொல்கிறத கூட யாரும் கிரிஞ்சா அது இதுன்னு என்ன வேணால் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மை அதுதான். ஒரு நடிகர் வந்தால் போய் 10 பேர் சூழ்ந்துக்கிறது தப்பான ஒரு விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை தப்பான விஷயங்கள். ஏன் சூழ்ந்துக்கணும்? ஒரு நகைக்கடைக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை நெரிசலில் போய் நீ ஏன் நிற்கணும்? பொழப்போட்டு போய் நிற்கிறேன்னு கேட்குறேன். சினிமாவா பொழுதுபோக்குன்னு எப்படி போய் பார்க்கணும்? உனக்கு நேரம் இருந்தால் போய் பார்க்கணும். காலையில் 5 மணிக்கே உனக்கு நேரம் இருக்குன்னா நீ சோம்பேறியாக இருக்க, எந்த வேலைக்கும் போகாமல் தண்டத்துக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அதான் உண்மை. 5 மணிக்கு தேட்டர் வாசலில் பல்ல இலக்கமாக போய் நிற்கிறேன்னாவே நீ தண்டத்துக்கு வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் உள்ள திட்ட தானே செய்வான். அதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது,
அவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு வேறு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் பின்னாடி சுற்றுங்கடா, டேய் சுற்றுங்கடா, எங்களை சம்பாதிக்க விடுங்க, இன்னும் சம்பாதிக்க பண்ணுங்கடா, இன்னும் வாங்கலாம், இன்னும் பால் பீசம் கொட்டுங்கடா, ஏறி இதில் நில்லுங்கடா, அதில் நில்லுங்கடான்னு சொல்லிட்டு நம்மளை மோட்டிவ் பண்ணி நம்மளால் எங்கேயோ போயிட்டுருக்கான். குடிக்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன வாண்டுகள்லாம் அடேங்கப்பா குடிச்சிட்டு அவங்க பண்ணுற அலப்பற. என்னடா பண்ண போகிறீங்க குடிச்சிட்டு? உன் உடம்புக்கு எடுத்துக்க போகிற, அவ்வளோதான். அது குடிச்சிட்டு நீ ஆட்டம் போடுறதெல்லாம் வந்து என்ன இருக்குது? உன் உடம்புக்கு எடுத்துக்க போகிற, உன் எதிர்காலத்துக்கு எடுத்துக்க போகிற, எதுவுமே இல்லாமல் நட்டம் தனியாக நிற்க போகிற. எவனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா ஒரு மாதம் 2 மாதம் உன் ஃப்ரெண்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் என்னடா அப்படி கிடக்கிறான், போடா நம்ம போல பார்ப்போன்னு போயிடுவான். இதுதான் உலகம். உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிச்சுக்கணுமே தவிர வேறு எவனும் தீர்மானிக்க மாட்டான். இதுதான். இதுக்காக நீ போய் அங்கே போய் வண்டியில் போய் குத்துப்பட்டு அடிபட்டு கிடக்கிறதுனால உன்னோடைய டைம் தான் வேஸ்ட்டு, உன் வாழ்க்கை தான் வேஸ்ட்.